ஸோ ஹை கைஸ், நான் உங்கள் ஃபேண்டசி பிளேடர். ஸோ இது வந்து வேனிஷ் ஷார்ப்னரோட அன்பாக்சிங். ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ கமெண்ட்ஸ் எவ்வளோ கமெண்ட்ஸ், இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வரும், இந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்கன்னு இல்லை, கமெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வரும் அப்படின்றத நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே கிடையாது. என்னென்னா வந்து நிறைய கமெண்ட்ஸ் கைஸ். என்னென்னா வந்து ப்ரோ எப்போ ப்ரோ ஸ்டேடியம் வாங்குவீங்க, எத்தனை நாளைக்கு இந்த ஸ்டேடியமே வச்சு ஓட்ட போகிறீங்க, ஒன் கிரியேஷன் ஸ்டேடியம் வச்சு ஓட்ட போகிறீங்க, அதில் நிறைய டென்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு பிளேபிளால் ஸ்டாமினா பிளேபிட்ஸால் சுத்த முடியல, அட்டாக் பிளேபிட்ஸ்க்கும் ஸ்டாமினா நிற்க மாட்டேங்கி, டிஃபென்ஸ் பிளேபிளேடுக்கும் ஸ்டாமினா நிற்க மாட்டேங்கி. ஸோ இந்த இந்த டென்ட்டு உள்ள ஸ்டேடியமால் சுத்தமாக வந்துட்டு ஒரு ஸ்டாமினா பிளேபிளேடாக சுத்தமாக ஸ்டாமினா பிடிச்சி சுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸு. ஸோ ஸ்டேடியம் பற்றி மட்டும் இல்லை ப்ரோ, மெட்டல் பிளேபிளேட் எப்போ ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணுவீங்க, எத்தனை ஏன் ப்ரோ ஒரே பஸ்ட் பிளேபிளேடாக அன்பாக்ஸ் பண்ணுறீங்க, மெட்டல் ஃபேன்ஸும் இருக்கும் ப்ரோ, கொஞ்சம் மெட்டல் பிளேபிளேட்ஸ் அன்பாக்சிங் பண்ணுங்க ப்ரோ. ட்ரை பண்ணுறேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து பிடிச்சா பின்னாடி இருந்து 100 கேங்கு, தம்பி இந்த பக்கம் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ப்ரோ எப்போ ப்ரோ டக்கராட்டோமி பிளேபிளேட் அன்பாக்சிங் பண்ண போகிறீங்க, ஏன் ப்ரோ ஒரே ஃபேக்காக வாங்குறீங்க, ஒரு டக்கராட்டோமி பிளேபிளேடாவது வாங்கு ப்ரோ, கொஞ்சமாவது போய் பாரு ப்ரோ டக்கராட்டோமி எப்படி இருக்குன்னு அப்படின்ற மாதிரி. என்ன டக்கராட்டோமி செகண்ட் ஹேண்ட்ல பிளேபிளேட் 1000 ரூபாய்க்கு விற்கிறான், எங்க அப்பா 300 தான் கொடுத்துறாரு, வெக்கமா இல்ல, கேண்டீனாவது மயிராவது கச்சன்னு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கமெண்ட்ஸு. இதை நான் படித்து ஒவ்வொன்றுத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி காரணம் தேடலாம்னு சொல்லி யோசித்து ரிப்ளை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ என்னென்னா வந்து இது எல்லாத்துக்குமே, இது எல்லா கேள்விக்குமே, அதாவது இந்த எல்லா கேள்விக்குமே ஆனால் பதிலோட வீடியோன்னு இல்லை, ஸ்டேடியமு, மெட்டல் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் டக்கார்டோமி பிளேபிளேடு எல்லாமே வந்து ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வீடியோவாக வந்துடும். அப்போ கேட்பீங்க, என்ன ப்ரோ டக்கார்டோமி பிளேபிளேடு வாங்கிட்டியா, ஸ்டேடியம் வாங்கிட்டியா, அதுக்கப்புறம் வந்து மெட்டல் பிளேபிளேடு வாங்கிட்டியா, என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்ற மாதிரி. நான் எதுவுமே இன்னும் வாங்க கிடையாது. ஆனால் பட் கைஸ், நான் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ என்னோடய ஓவர் கான்ஃபிடன்ஸ், இது வந்துட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வழியாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனவரி மாதம், அதாவது 2026 2026 இந்த நியூ இயர் 2026 முடியறதுக்குள்ளே, அதாவது 2026 முடியறதுக்குள்ளே இல்லை, 2026 உள்ள ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளே நம்மளோட மெட்டல் பிளேபிளேடு அன்பாக்ஸ் பண்ணுறோம், ஸ்டேடியம் அன்பாக்ஸ் பண்ணுறோம், டக்கார்டோமி பிளேபிளேடு அன்பாக்ஸ் பண்ணுறோம், எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணுறோம். அதை ஒரு வீடியோவை போடுறோம். அதை வச்சு ஒரு டோர்னமெண்ட் அப்படி இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு பிளேபிளேடு, இது ஃபேக் பிளேபிளேடு வெர்சஸ் ரியல் பிளேபிளேட், டக்கார்டோமி பிளேபிளேடு வெர்சஸ் ஃபேக் பிளேபிளேட், அந்த மாதிரி போடுறோம். கண்டிப்பாக ஒரு வீடியோ இறக்குறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ வரும். சரி கைஸ், நான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நான் சொல்ல விரும்பலை. என்னென்னா வந்து எப்போ வாங்க போகிறீங்க, அந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துச்சு. ஸோ அந்த கேள்விக்கு நான் ஒரு தீனி போடணும் அப்படின்றதுனால வந்து ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா? நான் அந்த பதிலை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கைஸ், நான் கன்ஃபார்மாக ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால நான் சொல்கிறேன், ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த நீங்கள் கேட்ட இந்த 3 விஷயத்தோட அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை ஜனவரி 30ஆம் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த 3 வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டு ரொம்ப நாளாக இருக்கும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக வாங்குவோம், நான் ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். கேட்பீங்க, டக்கார்டோமி பிளேபிளேடு வாங்குற அளவுக்கு காசு இருக்கா அப்படின்னா, இல்லை, இது வந்துட்டு சேவிங்ஸ் நல்லா போய்ட்டுருக்கு. என் ஓல்டு சேவிங்ஸை உடைக்க வேண்டிய நேரம். நான் கிட்டத்தட்ட இப்போ தேடிட்டு இருக்கேங்க, டக்கார்டோமி பிளேபிளேடு தேடிட்டு இருக்கேன். செகண்ட்ஸில் இப்போ என்னால் வந்துட்டு கண்டிப்பாக ஒரிஜினல் வாங்க முடியாது. ஏன்னா ஒரிஜினலோட ஸ்டாக் எப்போவுமே ஒன்று நின்றுட்டு நான் ரொம்ப பிளேபிளேட் போகிறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் டக்கார்டோமி அன்பாக்சிங்கில் பார்த்துக்கிறேன். சரி கேஸ், ஸோ வேனிஷ் ஷார்ப்னரோட வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ எத்தடி செலியடி. இது வந்துட்டு சரி, இது வந்துட்டு டிரைவருங்க. உங்கள் ஸ்ப்ரிங்கு தெரியுதா உங்களுக்கு? அதான் தெரியுதா? கச்சக் 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 கச்சக். இது வந்துட்டு இப்படி அமுகிற டைப்பு, நடுவில் இருக்கிறது அமுங்காது. நானும் ஒன்று நினச்சேன், நான் வீடியோவில் பார்க்கும்போது ட்ரைன் ஃபேஃப்னியர் மாதிரி இந்தடா அமுங்கமாக நினச்சேன். இந்தடா அமுங்காது,
இந்த இடம் மட்டும் தான் அமுங்கும். அதுவுமே பெருசாக அமுங்கலை. இந்த பக்கம் அமுங்குது, இந்த பக்கம் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கோளாறாக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் அமுங்குது, எல்லா பக்கமும் அமுங்குதுங்க, நல்லா அமுங்குது. சரி, அடுத்து வந்துட்டு டிஸ்கில் வந்துட்டு பேரே கொடுக்கலங்க பாருங்கள், எம்டியாக தான் இருக்குது. பேர் வந்துட்டு பெருசாக கொடுக்கல. ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் மூஞ்சி மாதிரி இருக்குது ஏதோ. சரி, தெரில. இது வந்துட்டு டிஸ்கோட பேர் கொடுக்கல, டிபின்னு போட்டிருக்கோங்க டிஸ்கில் வந்துட்டு. அதுக்கப்புறம் இதான் ஃபேஸு வந்துட்டு பச்சையாக, அந்த இடத்துல எல்லோஷாக இருக்கணும், இந்த இடத்துல பச்சையாக இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதை வந்துட்டு முதல்ல எடுத்து பார்த்துருவோமா. இதோட டிபி கோர் தாங்க நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு மாதிரியா. இதான் வந்துட்டு அதோட டிபி கோரு. நடுவில் ட்ராகன் 3 தான், இந்த இடத்துல ஒரு தரமான ஒரு கோல்டன் கலர் ட்ராகனு. அதுக்கப்புறம் இது அதோட ஆர்மர். அண்ட் இது வந்துட்டு அதோட இது வந்து தக்காரோட்டம் முறுக்கி பாக்குறியா உண்மையிலாம் ஃபுல்லாக வந்து இது வந்துட்டு ரப்பர் ரப்பரும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பாருங்கள், பிளாஸ்டிக்கு எல்லாம் அமுக்கவே முடியலங்க பாருங்கள். இதுக்கு மேலே அமுந்தா வந்துட்டு உடஞ்சி போகிற வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு பிளாஸ்டிக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்பி இல்லை ப்ரோ அது வந்துட்டு என்ன ப்ரோ அது பிளாஸ்டிக்காக ரப்பராக அப்படின்னீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தாங்க. நம்ம ஸ்ப்ரைசனுக்காவது வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறதுக்காக ரப்பர் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்துட்டு ஃபுல் பிளாஸ்டிக் தான் நம்புறேன். நான் கை வச்சு ஒரு கோடு கூட போடுறேன், கோடே உழலை, உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ கோடே உழலை, இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இது வந்துட்டு எப்படி போட போகிறோன்னு தெரியலையா, எப்படி திருக்கிறது, இப்படி தான் திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏங்க இந்த பிளேடை எப்படி போடுறது, இது இப்படி டிஸ்க்கு ஒரு சைஸாக இருக்குது, இந்த டிஸ்கை நான் எப்படி போடுவேன். ஏப்பா ஒரு வழியாக மாட்டிட்டான்டா. சரி கைஸ், நம்ம ஃபேஃப்னியர் ரெடி. ஸோ வந்துட்டு இந்த வேனிஷ் ஃபேஃப்னியர் வச்சு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம் வாங்க. ஸோ கைஸ், அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இதுக்கு நான் இந்த பேக் கூட சண்டை போடுறதுக்கு நான் யாரை எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அடிதாங்கியான ஸ்ப்ரைசன்றைக்கும். அதாவது அடிதாங்கி இல்லை, எவ்வளோ அடி அடித்தாலும் இவன் மட்டும் தான் தாங்குவான், சீக்கிரமாக பர்ஸ்ட் ஆக மாட்டான். ஆனால் பர்ஸ்ட் ஆகுவான். ஆனால் ஏத்தாப்பில் இருக்க பேவை அடித்து நொறுக்கி கிட்டத்தட்ட அடித்து முக்க வச்சுருவான். லைட்டாக அன்றைக்கி குளருதே. சரி, ஓகே, அப்படிப்பட்ட ஸ்ப்ரைசன் தான். ஸோ நீங்கள் கேட்பீங்க, டேரக்ஷன் மாற்ற முடியாது, அப்படியே டேரக்ஷன் மாற்ற முடியாது, ஒவ்வொரு டேரக்ஷனும் கஷ்டப்படுவேடா அப்படின்னா கிடையாது. டேரக்ஷன் மாற்றதுக்கு ஒரு டூல் வந்துட்டு கைஸ். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எப்படா வாங்கின டூலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூல்லாம் வாங்கலை, டூல் கிடச்சிது. இல்லை புரியல. இது வந்து நம்ம ஃபேஃப்னியரோட ஆர்மர், அதாவது வேனிஷ் ஃபேஃப்னியரோட லேயருக்கு அப்புறம் இருக்கிற ஆர்மர் தான் இது. ஸோ இந்த ஆர்மரை வச்சு தான் நம்ம வந்து மோடு மாற்றுற மாதிரி இருக்கும். மோடு மாற்றுற மாதிரினா இந்த மோடு இல்லை, அதாவது ஹை மோடு லோ மோடு மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டூல் ஆர்மரை வச்சே நம்ம வந்து இதை லெஃப்ட் டு ரைட் மாற்றிக்கலாம். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஒருவேளை உங்கள்கிட்ட ஸ்ப்ரைசன்றைக்கும் இருக்குது, உங்களால் வந்து இதோட டிஸ்கை வச்சு மாற்ற முடியல அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு டிபி பில்பிளேட் இருந்தால் போதுங்க. எந்த டிபி பில்பிளேடாக இருந்தாலும் சரி, இந்த ஆர்மர் அதில் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அல்டிமேட் வேல்ட்ரியாக்காக இருக்கட்டும், ஆஸ்டல் ஸ்ப்ரைசனாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேனிஷ் ஃபேஃப்னியராக இருக்கட்டும், இல்லைனா டைனமிக் பெல்ஃபயர், இல்லைனா வந்து இன்னொரு பெல்ஃபயர் உண்டா, டெஸ்ட்ராய் பெல்ஃபயர், ஏதோ ஒன்று. இதை வச்சு உங்களால் அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ரைட்டில் போட்டிருக்கேன். ஸோ கைஸ், அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு நம்மளால் ஸ்ப்ரைசனோட டேரக்ஷனை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து ஸ்ப்ரைசனோட வீடியோனும் அதிகரிச்சிருக்கு. சரி வாங்க, நம்ம வந்துட்டு வேனிஷ் ஃபேஃப்னியரை எடுத்துகிட்டு முதல்ல அதோட லோ மோடில் போடுறேன் கைஸ். முதல்ல வந்துட்டு நான் லோ மோடில் போடுறேன். ஸோ இது டிபி கோர் டிப்பு. அண்ட் டில் தென் மாட்டியாச்சு. ஸோ டிஸ்குங்கப்பா இதாக இருக்கு, உள்ளே வச்சாச்சு. போடா. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு மாட்டிட்டேன். ஸோ உங்கள் ட்ராகன் இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஸோ தெரியுதா? சரி, ஓகே. இது வந்துட்டு ஒரு ஸ்டாமினா டைப். ஸோ இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த இடம்.
அதாவது வந்துட்டு இந்த பேரிங் வீல் மாதிரி இருக்கு இல்லையா, இதான் இதோட அட்வான்டேஜ் அண்ட் அதே நேரத்தில் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மேலே ஒரு லான்ச்சை போட்டலாமா? தேடி சொல்லி ஓ ஓ ஓ ஓ ஓ நான் ஸ்ப்ரைஸில் வந்துட்டு ரைட்டில் ஸ்டாமினா மோடில் போட்டிருக்கேன். ஸோ ரைட் சைடில் போட்டிருக்கனால நம்ம ஃபேஃப்னே ஸ்பின் ஸ்டில் பண்ணலாம். நீங்கள் கேட்பீங்க எப்படி அந்த ஃபேஃப்னே ஸ்பின் ஸ்டில் பண்ணோம்? பண்ணாதுன்னு நம்ம பண்ணாது. இது லெஃப்ட் சைடுன்றதுனால சின்ன சின்னதாக பண்ணும், ஃபேக்காக இருந்தாலும் பண்ணும். ஆனால் பட் பிளாஸ்டிக்குன்றதுனால கொஞ்சமாக தான். ரப்பராக இருந்தால் செம்மையாக பண்ணும். ஸோ கேஸ் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து அடுத்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருக்கேன். வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஃபேக் ஃபேஃப்னியர் ஸ்பின் ஸ்டில் பண்ணுமா? ஒரு சில கஸ்டமைசேஷன்ஸை செஞ்சால் ஃபேக் ஃபேஃப்னியர் கூட ஸ்பின் ஸ்டில் பண்ணுமா? கஸ்டமைசேஷன் செஞ்சால் ஒரு சில கஸ்டமைசேஷன் செஞ்சு பண்ணுமா அப்படின்ற வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அது போடலாமா வேணாமான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். பரவாயில்ல கைஸ், நம்ம ஸ்ப்ரைசன் வந்து நம்ம ஃபேஃப்னியர்கிட்ட தாக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே இன்னொரு லான்ச்சை போட்டுடலாம். இந்த வாட்டி நான் இவனை அட்டாக் மோடில் போட்டுறேன். இல்லை டிஃபென்ஸில் போடுவோம். டிஃபென்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டாமினா அதிகம். ஸோ ஓகே, தேடி சொல்லிடி அவ்வளோதான் கைஸ். டிஃபென்ஸில் இறக்கியாச்சு நம்மால் வந்துட்டு இப்போ முன்னாடியோட ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்மால் நின்று சுற்றுவாப்பில். பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு. ஓடும்போது உங்களுக்கு டிஸ்க்கு சவுண்டு கேட்கா, மணி அடிக்காமல் டிங்கு 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 டிங்குன்னு. ஸோ இதோட டிஸ்க்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஃபேக்னா அப்படி தான் கைஸ், லூஸாக தான் இருக்கும். ஸோ ஒரிஜினல் டக்காட்டோம்னா டைட்டாக க்ரிப்பாக இருக்கும். ஃபேக்னா வந்துட்டு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே தள்ளாடுது. நம்ம ஸ்ப்ரைஸை நம்ம வேனிஷ் ஃபேஃப்னியருக்கு டஃப்பு கொடுத்துட்ருக்கான். அவ்வளோதான், நம்ம ஆள் விழுந்துட்டான். ஸோ இவனை வந்துட்டு இப்போ ஹை மோடில் போட்டுருவோம். எவ்வளோ நேரம் சுற்றுறான் பார்த்தீங்களா? அதான் வேனிஷு. இந்த டிபி கோர் சிப்பை இப்படி எடுத்து அதுக்கு மேலே இவனை ஆர்மரை போட்டு கீழேருந்து அப்படி திருப்பி விட்டோனாக்கா அவ்வளோதான். இப்போ இந்த 2 இதை மாட்டிட்டு அப்படியே சும்மா மெதுவடை மாதிரி மேலே வச்சு ஒரு திருக்கணும்னா அவ்வளோதான் கைஸ். ஐயோ தெரிய மாட்டேங்க. இதான் ஹை மோடு. சரி வாங்க விட்றலாம். இந்த தேடி சொல்லியடி அவ்வளோதான் கைஸ். ப்ரைஸை நான் லான்ச் பண்ணியாச்சு. என்ன அட்டாக் மோடில் விழுந்துட்டா? நம்மளால் இப்போல்லாம் சுற்ற மாட்டானே. என்ன கைஸ், நம்ம மாதிரி ஹீட் சேலை மாட்டுற மாதிரி சுற்றுறான். ஓ டிப்பு மாறிட்டு. இதை நான் எதிர்பார்க்கல. ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு கைஸ் டிப்பு. ஸோ இருங்க, ரீலான்ச் போட்டுறோம். தேடி சொல்லியடி அதான் கைஸ், நல்லா ஒரு லான்ச் கொடுத்தாச்சு. இப்போ ஹை மோடில் இருக்கிறதுனால நம்ம வேனிஷ் ஃபேஃப்னியருக்கு வந்துட்டு பெருசாக ஸ்டாமினா இருக்காது. ஆனால் பட் சுற்றுவான். அதுக்கு நீ சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் இருக்கிறத விட ஒரு காவாசி கம்மியாக இருக்கும். மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓ ஸ்ப்ரைசன் வந்துட்டு டஃப் கொடுத்துட்ருக்கு நம்மளுக்கு. அது டிபி இது இவன் வந்துட்டு எவல்யூஷனு இருந்தாலும் டஃப் கொடுக்காம பார்த்தீங்கல்ல, அதான் நம்ம ஸ்ப்ரைசன். ஒருவேளை நான் அவனை ரைட்டில் போட்டால் இன்னும் டஃப் கொடுப்பான். சரி, லெஃப்ட்டில் போட்டால் இன்னும் டஃப் கொடுப்பான். ரைட்டில் இருக்கிறனால வந்துட்டு சின்ன சின்ன ஸ்பின்ஸ்டில் நடக்கிறதுனால பெருசாக டஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆள் விழுந்துட்டான். அவ்வளோதான்டா. பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. பெருசாக கிளிக்கெலாம் நடக்கலை. ஸோ அட்டாக் பெருசாக விழால. நம்மளால் அட்டாக் டைப்பில் போட்டால் என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம். அட்டாக் டைப்பில் போட்டால் நம்மளால் சீக்கிரமாக விழுந்துருவான். பெருசாக ஒன்றும் நடக்காது. மோடு பார்த்தாப்புல அப்பப்போ அந்த ஸ்ப்ரைசனில் இந்த ஃபேக் டிப்பில் வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சில நேரத்தில் மோடு மாற்ற முடியாத ப்ராப்ளம். சரி வாங்க வந்துட்டு முதல்ல நான் ஃபேஃப்னியரை விட்டுறேன். இந்த வீடியோ ஒன்றா எடுத்துகிட்டு போகும் தெரியல. நான் தேடி சொல்லியடி அவ்வளோதான். நம்மளால் அட்டாக்கில் இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ நேரம் சுற்ற மாட்டான். வேர்ல்ட் ட்ரேக் மாதிரி அங்கே போய் அடிச்சுட்டு வரான் பாருங்க. அதான்டா ஸ்ப்ரைசன். இந்த வேனிஷ் நடுவில் வந்து நிற்காமல் போயிட்டே இருக்கான் பாட்டுக்கு. லைட்டாக சின்ன சின்ன அடி விழுது. வேனிஷால் பிளடி லூயினாரை தாக்கு பிடிக்க முடியுமா? இன்னுங்க அட்டாக் டைப்பில் இருக்க நம்ம ஸ்ப்ரைசன் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது. ஒரு டிஃபென்ஸில் போட்டானா?
அதானே இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்கு, பரவாயில்லையா? ஒருவேளை பிளடி லூயினார்லாம் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுமா? உங்களுக்கு இந்த டவுட் இருக்குல்ல, வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம பிளடி லூயினார் எடுத்தாச்சு. ஸோ பிளடி லூயினார் தான் அந்த வீடியோட லாஸ்ட் கண்டஸ்டன்ட். சரி வாங்க, நெத்தியடி சோழியடி ஓ இறங்கினவொடனே ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கான். ஓ நம்ம லூயினார் அடிச்சு திரும்ப வருது. அடுத்தடுத்து ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஃபேஃப்னியோட ஸ்பின் வேறு குறைஞ்சிட்டே வருது. அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் நடந்துட்டு. ஓ பரவாயில்ல, ஆரம்பத்துலேயே சரியான ஸ்ட்ரைக் கேஸ். ஆனால் இதில் ஜெயிச்சிருக்குது நம்மளோட டிபி ஸ்ப்ரைசன், அதாவது வேனிஷ் ஃபேஃப்னியர் தானே, ஏன் நான் ஸ்ப்ரைசனே சொல்கிறேன், மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஃபேஃப்னியருக்கும் ஸ்ப்ரைசனுக்கு மாற்றி சொல்கிறேன். சரி ஓகே, லாஸ்ட் லான்ச்சு. ஸோ இதான் லாஸ்ட் லான்ச்சு. சரி வாங்க, நான் தேடி சோழியடி. நல்ல ஒரு லான்ச். நான் தேடி சோழியடி. ஓ இறங்கினவொடனே ஒரு அடி. வா ஏங்கப்பா கைஸ், சரியான ஸ்ட்ரைக்கு. அடி வசமான அடி. எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்கனாகவே வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு சரியான ஸ்ட்ரைக்கு. எனக்கு காதில் சும்மா நங்குன்னு ஆணி அடித்த மாதிரி சவுண்டு கேட்கலாம், பார்த்துக்கோங்களேன். அங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க கைஸ். இது நம்மளோட வேனிஷ் ஃபேஃப்னியர். அவனே அடித்து மலத்திட்டான் நம்மளோட லூயினார். வெறும் ஒரே ஒரு கிளிக் தான். ஸோ கைஸ், இது சரியான பேட்டில். ஏன்னா ஒரு தாட்டி லூயினார் இறங்கிட்டானா அவனை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நொறுக்குறாங்க கைஸ். எனக்கு என்ன ஒரு பயம்னா, அந்த பறக்க ஊச்சாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ஸ்பைக் இருக்கா. மேபி இந்த ஸ்பைக்கில் ஏதாவது டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு கவலையே, மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ். ஐயோ, பை.